இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல மேஷம் ராசிக்காரங்களுக்கான இந்த திருமண தடை தோஷம் நீக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னங்க ஐயா? பொதுவாக பெண்களுக்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கிரனையும் பார்க்கணும். இதுதான் பொதுவான விதி. காரணம், மேஷ ராசிக்கு 7ஆம் இடம் துலாம், அதாவது சுக்கிரனுடைய வீடு. ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அதாவது செவ்வாயுடைய இடம், செவ்வாய் அதிபதியாக உள்ள இடம். அப்போது ஒரு ஆண் ஒரு பெண் காலபுருஷ தத்துவத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மேஷ ராசிக்கு என்று சொல்லும்போது 7ஆம் இடத்தோன் சுக்கிரன், அவர் நல்ல வளமாக அமைந்தால்தான் திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். சுக்கிரன் நல்லபடியாக அமையலைன்னா கட்டாயமாக 7ஆம் அதிபதி ஆகிறார். அப்போ 7ஆம் அதிபதி சரியாக இல்லை என்றால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். இப்போ பொதுவாக 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் கன்னியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கன்னி 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா விவாகரத்து. அதனால தான் அது பேர் கன்னி. கன்னினாலே திருமணம் ஆகாத பெண்ணுன்னு அர்த்தம். அப்போது 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், அதாவது வீக்கு, பலம் இழந்தவர். அப்படி இருக்கும்போது திருமணத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். இப்போ இதுலேயே 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினியும் அதில் தான், பரணியும் அதில் தான், கார்த்திகையின் ஒரு பாதமும் அதில் தான். அப்போது இந்த ராசி ஆகப்பட்டது நெருப்பு ராசி. பொதுவாகவே பஞ்சபூதத்தில் நெருப்பு ராசியோடு சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, நெருப்பு ராசி காற்றோடு சேர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. வேறு மாறுபட்டு இருந்தால் பிரச்சனை வரும். இப்போது நெருப்போடு நீர் சேர்றதுன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கே தெரியும், பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்போடு நீர் சேர்ந்தால் நெருப்பு அந்த அளவுக்கு விளங்காதுன்னு தெரியும். இப்போ அவர்களுடைய மனோநிலைமையும் அந்தரங்க வாழ்க்கையும் கூட இந்த பஞ்சபூத தத்துவத்திலே அடங்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பஞ்சபூத தத்துவம் இருக்குது. பஞ்சபூத தத்துவம் ஆகாயம் தவிர்த்து மற்ற 4 விதமான பூதங்களை வைத்து, அதாவது நெருப்பு, நிலம், அதுக்கப்புறம் காற்று, தண்ணீர், இந்த 4 பூதங்களை கொண்டு நாம் ஒரு நிர்ணயத்துக்கு வரோம். இதோடைய நேச்சர், இதோடைய இயற்கை தன்மை எப்படி இருக்கும், இதுதான் நம்மளுக்கு பார்க்க வேண்டிய சமயம். அதனால தான் பஞ்சபூத தத்துவத்தை வைத்து ஜாதகத்தை அமைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இப்போது நெருப்புனா அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இப்போ மேஷம் நெருப்பு, சிம்மம் நெருப்பு, தனுசும் நெருப்பு. இவர்களுடைய குணாதிசயம் ஓரளவுக்கு கோபம் அதிகமாகவும் எதுலேயுமே ஒரு வேகம் அதிகமாகவும் இருக்கும். இப்போது நிலம் ராசி எடுத்தால் அதோடைய தன்மையே வேறு. அது பொறுமையாக இருப்பார்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம்தான் அவர்களுக்கு கோபம் வரும். காற்று ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு, காதல், இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் பொறுமை அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் அதை நீர்த்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதுதான் தண்ணீர் ராசி. பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்லபடியாக அமையணும். பெரும்பாலும் திருமணக்காரகன்னு சொல்லி குருவை சொல்கிறாங்க. ஆனால் திருமணக்காரகன் என்பது ராகு தான். காரணம், ராகு ஒரு மாறுபாட்டை உண்டாக்கக்கூடியது. அதாவது வித்தியாசமான சிந்தனைக்கு காரகன் ராகு பகவான். இப்போ பொதுவாக 18 வயதுக்கு முன்னாடி பெண்களை நாம் வேறு விதமாக பார்க்குறோம்.
18 வயதுக்கு பிறகு பெண்களை வேறு விதமாக பார்க்கிறோம். ஒரு 60 வயதில் பார்க்கும்போது நம்முடைய குழந்தைகள் போல தெரிகிறார்கள். அப்போது மாறுபட்ட சிந்தனை தான் திருமணம். திருமணம் என்பது ஒரு மாறுபட்ட சிந்தனை. அந்த சிந்தனையை உண்டாக்கக்கூடியவர் ராகு. அதனால தான் காலபுருஷனின் 7வது வீட்டில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமே ராகு தான். அதாவது சுவாதி நட்சத்திரம் அந்த இடத்துல அமையிறது. மற்றபடி செவ்வாயுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் ஒரு பகுதி தான் வருது. முழு நட்சத்திரமாக அமைவது சுவாதி தான். அப்போது ராகு பகவான் காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தில் இருப்பதாலும் மாறுபட்ட சிந்தனையை கொடுப்பதாலும் ராகு பகவானே முக்கியமான கிரகமாக இருக்கார். ராகு பகவானை வைத்து கொண்டும் ஒரு ஜாதகத்தில் திருமணம் எப்போ நடக்கும்னு கண்டுபிடிக்கலாம். காரணம், பொதுவாக திருமண வயதுன்றது 18. ராகு பகவானுடைய தசாபுக்தி என்பதும் 18 தான். அதாவது ராகு பகவானுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது இதை வைத்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ராசி பிரகாரம் மேஷத்துக்கு கட்டாயமாக சுக்கிரனை பார்க்கணும், ராகுவை பார்க்கணும். இந்த 2 கிரகத்தை பார்த்தால்தான் அது நல்ல முறையில் அமைந்தால்தான் கட்டாயமாக திருமண வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதாவது மேஷ ராசியை எடுத்துக்கொண்டால் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரியான நட்சத்திரம் வசிய பொருத்தம் உள்ள ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அதை சேர்த்து வைத்தால் மட்டும்தான் மேஷராசியின் திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். பொதுவாகவே சுக்கிரனை மட்டும் பார்த்தா போராது, ராகுவையும் பார்க்கணும். ராகு அமைப்பு எப்படி இருக்கிறது, ஜனன காலத்தில் எங்கே இருக்கிறார் ராகு, அதுக்கப்புறம் திருமண வயதில் எந்த இடத்தில் இருக்கிறார், இதெல்லாம் பார்க்கணும். பொதுவாகவே கேது பகவான் தசை சுக்கிர தசை தாண்டி சூரிய தசை வரும்போதும் சிலருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல் கால தாமதம் ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு காலதாமதம் ஆகிறதோ அந்த நேரத்தில் திருமணம் நடத்தினால் நல்ல செழிப்பாக இருப்பாங்க. அதாவது 18 வயதிலிருந்து 23 வயதுக்குள் பண்ணுவதை விட 23 வயதுக்கு பின் பண்ணுவது கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையில் வரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. இப்போ திருமண தடைக்கான காரணம் என்ன, அதில் ராகுவோட செயல் என்ன, இதெல்லாமே நம்ம பேசியிருந்தோம். இப்போது குறிப்பாக இந்த மேஷம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன, இந்த திருமண தடை தோஷம் நீங்கிறதுக்கான கோவில் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? அதாவது நரசிம்மர் தான் அது மேஷ ராசி திருமணத்துக்கான ஒரு கடவுள். அதுலேயே லக்ஷ்மி நரசிம்மர்னு ஒன்று இருக்குது. அதாவது யோக நரசிம்மர் வேறு, லக்ஷ்மி நரசிம்மர் வேறு. அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினால் அவர்களுக்கு உண்டான தடைகள், திருமண தடைகள் விலகிடும். பொதுவாகவே சுவாதி நட்சத்திரம் தான் 7ஆம் இடமாக இருக்கிறதுனால நரசிம்மர் தான் இவர்களுக்கு, அதாவது திருமண அனுகூலத்தை தரக்கூடியது. அந்த நரசிம்மருக்கு அதாவது பரிகாரங்களை செய்தால் திருமணமாக லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கணும், யோக நரசிம்மர் இல்லை, லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் அல்லது சக்கரத்தாழ்வாராக இருந்தால் கட்டாயமாக அந்த பிரார்த்தனை வெற்றி பெறும். அந்த பரிகாரத்தினால் திருமணம் கட்டாயமாக நடக்கும். நிச்சயமா சார். மேஷம் ராசிக்கு இணையான ஒரு திருமண வரன் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த ராசிக்காரங்களோட ஒத்து போகும்போது சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னா அது என்ன ராசிகள் இருக்கும்? அதாவது பொதுவாகவே அவர்கள் இது துலா ராசியோடு இருக்கலாம். அதாவது அந்த ராசி மட்டுமல்ல, அந்த ராசிக்கான கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். சரிங்க சார். அதாவது வெறும் ராசியை மட்டும் வைத்து கொண்டு பார்ப்பது தவறு. ஓகே. அதனால தான் பிரச்சனையே வருது. அதாவது அந்த ராசிக்கான கிரகம் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி யார்? இவங்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். கட்டாயமாக எந்த கிரகத்தை பார்க்குறோமோ இல்லையோ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதா இல்லையா? அப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் சரியான திருமண வாழ்க்கை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா
காலதாமதமான திருமணம் நடக்கும், அல்லது திருமணத்திற்கு பின் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். நிச்சயமா. சரி, அவங்களுக்கு மேஷம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தமாக ஏதாவது கடைசி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால் கட்டாயமாக அவர்களுக்கு அனுகூலமாக வரும். அதுலேயும் துர்க்கை அம்மனை வேண்டினால் மிக மிக நல்லது. நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.